மழையாவது புயலாவது நம்ம ஒர்க் அவுட்டுக்கு எப்பவுமே மோட்டிவேஷன் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். நம்மளுக்கு வந்து பிரேக்கே கிடையாது. ஸோ அதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க இன்னைக்கு. நீங்களும் உங்க ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிடணும். ஃபுல் பாடின்னு சொல்ல முடியாது, ஒன்லி அப்பர் பாடி தான். இதுவே பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கான ஸ்ட்ரெச்சஸ் தான். இது ஹெவியான ஸ்ட்ரெச்சஸ் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ட்ரெச்சஸ் வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியம், மசில் க்ரோத்துக்கும் ரொம்ப முக்கியம், தென் மசில்ஸ் வந்து கிராம்ப் ஆகாம இருக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க ஸ்ட்ரெச்சஸ்லாம் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரெச்சஸ் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரெச்சஸ்னு எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சிட்டேங்க செஸ்ட்டுங்க. இந்த வீக்ல வந்து நான் செஸ்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போட்டேன். செஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னு உங்களுக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபிளாட்ல ப்ரெஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இன்க்ளைன்ல ப்ரெஸ் பண்றேன். தேர்ட் வந்து நான் வந்து ஃபிளைஸ் பண்ணேன். டிக்ளைன்ல ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டிக்ளைன்ல வந்து சேமுங்க. வெயிட் வந்து இந்த டைம் கொஞ்சம் ஹெவியாக தான் போட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து பம்ப் தேவைப்பட்டுச்சு. நான் வந்து கேபிள ஃபிளைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் அவுட்லாம் ஓகேவா இருக்கு அப்படின்னா மறக்காம எனக்கு ஒரு ஃபாலோ போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பெண்டாம் புல் ஓவர். ஸோ இதில் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ஸ் அந்த மாதிரி மேனுவல் ஒர்க் அவுட்ஸ்லாம் அதிகமாக பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால இது எல்லாத்தையும் வந்து மிஷினில் போட்டால் சேஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணி நான் போட ஆரம்பிச்சிட்டேங்க. இதெல்லாம் நான் பண்ணது வந்து பெக் ஃப்ளை பண்ணேன். பெக் ஃப்ளைல வந்து கொஞ்சம் லோ வெயிட் தான் போட்டு பண்ணேன். இதுவே எனக்கு ரொம்ப டஃபாக இருந்துச்சு. என்னன்னு தெரியல. ஐ திங்க் எனக்கு நான் ப்ரீ ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் டம்மியாக எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பனானா ஒரு எக் ஒயிட் மட்டும் தான் எடுத்தேன். அதனால எனக்கு வந்து எனர்ஜி சுத்தமாக இல்லை. வந்து மிடிலுக்கும் அப்பர் செஸ்ட்டுக்கும் வந்து நான் பிளேட் ப்ரெஸ் பண்ணுறப்ப எல்லாம் ராடை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஒரு ஓகேவான செஸ்ட் ஒர்க் அவுட்க்கு அப்புறம் நான் வந்து கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு பார்த்தேன். மசில்லாம் ரொம்ப லாஸாக இருக்கு. மறுபடியும் கெயின் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.